இன்னைக்கு என்னோட ப்ரெக்னென்சி மார்னிங் மினி விலாக் பார்க்கலாமா? மார்னிங் எழுந்ததுமே நட் ஜூஸ் குடிச்சிருவேன். மாமா நைட்டே எப்போதும் நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சிருவாங்க. இந்த நட் ஜூஸில் பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, காஞ்ச திராட்சை, பிஸ்தா, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிருவாங்க. ஊற வச்ச இந்த நட்ஸில் தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சி ஜூஸாக எனக்கு கொடுப்பாங்க. இந்த நட் ஜூஸை நான் டெய்லி ரெகுலராக மார்னிங் குடிச்சிட்ருக்கேன். இந்த ஒரு நட் ஜூஸ் என்னோட ஹெச்பி லெவலை ரொம்பவுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த நட்ஸ் ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு நான் கோலம் போட போயிடுவேன். மார்னிங் எப்போயாச்சும் தான் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் யோகா செய்யறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் மேலே போயிடுவோம். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் எல்லாமே ப்ராப்பராக மார்னிங் பண்ணிவிடுவோம். நான் எப்போதுமே ஈவினிங் டைமில் தான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். பட் என் ஹஸ்பண்ட் இப்போ ஊருக்கு வந்ததுனால நான் எல்லாத்தையுமே மார்னிங்கே இப்போ பண்ணிடுறேன். யோகா, எக்ஸசைஸ் எல்லாம் முடித்ததுமே ஒரு கப் மில்க் எப்போதுமே குடிச்சிடுவேன். மில்கை குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நானும் என் ஹஸ்பண்டும் அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பேசிட்டு கீழே இறங்கி வந்துடுவோம். கீழே வந்ததுமே ஏதாச்சும் சுண்டல் அத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எப்போதும் நானே தான் சாப்பிடுவேன். பட் என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து எனக்கு இந்த ஒரு வேலையும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களே ஊட்டியும் விட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ப்ரெக்னென்சி டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என்னடி இது?